பாமுகம் டிவியிலான தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது மும்மத சிந்தனை நேரத்தோடு வணக்கம் தமிழருக்கா வணக்கம் எல்லோருக்கும் வாருங்கள். உற்சாக வணக்கம் பாணி. வணக்கம் அனைவருக்கும். மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் அண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகட்க எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 2072 பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜிட்டா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை படைத்தவரை பண்புடன் நாம் பாடுவோம். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நான் உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவே நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11 - 18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் என் குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஓரே மந்தையும் ஓரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்ளுவதில்லை, நானாகவே அதை கொடுக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளப்படியே நான் இதை செய்கின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாகும். கடந்த 4 வாரங்களுக்கு முன்பாக நாம் பெரிய வெள்ளிக்கிழமை, அதாவது புனித வெள்ளியை நாம் கொண்டாடி இருந்தோம். கிறிஸ்தவனுடைய பாடுகளை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் அவர் எதற்காக இந்த பாடுகளை ஏற்றார் என்பதை பற்றியும் அந்த சிந்தனைகள் நமக்கு சிறப்பான முறையிலே விளக்கங்களை தந்திருந்தார். கிறிஸ்தவம் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை, நியாய தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று சொல்லி புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே
அறிய தந்தார். ஆகவே இன்றைய நாளில் இந்த நற்செய்தி மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியது, இயேசு சொல்லுகின்றார், என் உயிரை கொடுக்கின்றேன், அதை என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை என்றும் கூறுகின்றார். நல்ல ஆயன் தன் நாடுகளை அறிந்திருப்பான். காரணம், இந்த ஆயன் என்ற வார்த்தை இஸ்ராயல் மக்களிடத்திலே கூடுதலாக அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய விடயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. சாதாரணமாக இந்த நற்செய்தியிலே வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் சொல்லுகளும் அந்த பகுதியில் உள்ள அந்த பண்பாட்டை, அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் அந்த ஒரு விவசாய விளைநிலமாக இருந்ததின் காரணத்தினாலே அங்கே திராட்சையை பற்றியும் ஆடுகளை பற்றியும் மேய்ப்பனை பற்றியும் கூடுதலாக இந்த நற்செய்தியிலே அந்த உதாரணமாக எடுத்து சொல்லுவார்கள். ஆகவே இயேசுவும் என்று தன்னுடைய அந்த பணியிலே தானே ஒரு நல்ல ஆயன் என்றும் ஆடுகளை அறிந்திருப்பான் என்றும் அவற்றை வழிநடத்துவான் என்றும் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாய் நம்மை வழிநடத்துகிறார். அவரது குரலுக்கு செவி மடுப்போர் அவரால் மட்டுமே மீட்பு உண்டு என்பதை அறிவர். நாம் அவரை அறிந்திருக்கிறோமா, அல்லது மீட்பு தருவதாக கூறும் குணமளிக்கும் கூட்டங்கள் வழியாக கூலிக்கு மேய்ப்பவர்கள் பின்னால் ஓடுகின்றோமா என்ற கேள்வி என்று எழுகின்றது. இன்றைய நாட்களில் உண்மையான தலைமைக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் ஆன்மம் இல்லாத எந்திரங்களாகி விலை கொடுத்து பதவி பெறுவோராகிவிட்டனர். நல்ல ஆயனை அறிந்திருக்கும் நாம் எத்தகைய ஆடுகளாக இருக்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே நினைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை செவிமடுத்து நல்ல ஆயனின் குரலை அறிந்திருக்கிறோமா என்ற கேள்வியோடு இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம். தங்கிய நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வாணியவர்களுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அனைவரும் நாம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். பொறுமையும் அன்பும் நிறைந்த போதனையே நமக்கு தேவை. நாம் அக்கறை உள்ளவர்களாக வாழ வேண்டும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாங்கள் அதை எடுத்து அவர்களை பற்றி ஆராயாமல் நாம் சரியாக நடக்கின்றோமா, நாம் மற்றவர்களை பற்றி தீயவற்றை கதைக்கின்றோமா, அதை விட்டு நாம் சரியாக நடக்க வேண்டும். நாம் நம்பகரமாக இருக்க வேண்டும். ஞானத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்பவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அழைக்கப்படுகிறார்களோ அல்லது தீயவற்றை செய்கிறார்களோ என்பதை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று நினைக்க வேண்டும். நாட்டில் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. போராலும் காலநிலைகளாலும் அனைவரும் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் தம் தாய்நாட்டில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை நாம் ஒரு கணம் நினைப்போமாக. ஏனென்னும் தாமதம் இறைவா, என்னுள்ளம் வருவி தயவாய், இருதயம் நிரம்பும் அருள் மிக பெருகும், இருளெல்லாம் ஒளிந்தே மறையும், இருளெல்லாம் ஒளிந்தே மறையும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஞானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய சோபாலினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். பாவங்க சோபாலினி கலைவாணி மூனவர்களுக்கும் அதில் நடா மூனவர்களுக்கு அனைத்து பாவங்களும் தேங்கிணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் திருமதி ஞானதேசன். இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9055. கிறிஸ்தவ நற்சிந்தனை. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. இயேசுவிற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இடையில் இருக்கும் உறவை வெளிப்படுத்துவது உருவகங்களில் முக்கியமானது ஒன்று. நல்லாயன் உருவம்.
நல்லாயனாக தன் ஆடுகளின் நலத்தை மட்டும் நாடுபவராக ஆடுகளுக்கு தன் உயிரையும் கொடுப்பவராக இயேசு வருகின்றார். பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள் நல்ல நல்லாயனாக இருந்து நன்மக்களை காப்பது போல இயேசு தன்னை சார்ந்தவர்களை காக்கின்றார். எனவேதான் என் ஆடுகள் என உரிமை கொண்டாடுகின்றார். ஆடுகள் என்று குறிப்பிடுறது மக்களைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இந்த உரிமை இயேசு தம்மவர் மேல் கொண்டுள்ள அன்பையும் அவர்களின் வாழ்விற்காக இயேசு செய்யும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்றன. கூலிக்கு மேய்ப்பவர்கள் ஆடுகளிடம் உண்மையான உறவு அன்பு கொண்டு செயல்பட மாட்டார்கள். இயேசுவோ ஆடுகளை பாதுகாப்பதற்காக அவற்றிற்கு வாழ்வு தருவதற்காக தன்னையே பலியாக்குகின்றார். தனது உடலை உணவாகவும் இரத்தத்தை பானமாகவும் ஆடுகளுக்கு தருகின்றார், மக்களுக்கு கொடுக்கின்றார். தந்தையோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி நம்மை காக்கின்றார். இயேசுவை சார்ந்தவர்கள் என்ற வகையில் நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இந்த உறவை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் என்னாயர் எனக்கு இதன் குறையில் என்று மகிழ்வோம். அர்ப்பணமாக மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த வேதியில் நிறைவு கொள்வேன். வந்தோம் வந்தோம் வந்தோம், தந்தோம் தந்தோம் தந்தோம், அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. நன்றி, வணக்கம். தோமல கல்விராஜ். நன்றி, வணக்கம் ஞானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மேவிஸ் பிடித்தவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் வழங்க இருப்பவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை இன்று 1989 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை ஒரு நல் ஆயனாக அறிமுகப்படுத்துகின்றார். தன் ஆயர் தன்மையின் சிறப்புகளை காரணங்களையும் குறிப்பிடுகின்றார். ஆடுகளை பற்றிய அறிவு முதன்மையானது. ஆயன் தலைமையில் ஆடுகளுக்கு உள்ள ஒற்றுமையை குறிப்பிடுகின்றார். பிரிவினைகள் நீங்கி ஒரே தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் என்பதும் அவரது அவா. ஒரு நல்ல ஆயனுக்கு தன்னுடைய மந்தையை தன் உயிரை கொடுத்து காப்பது என்பது இயல்பானது. ஆனால் இதை ஒரு தொழிலாக, பணம் தரும் வேலையாக நினைத்து செய்யும் ஆயன் ஆடுகளுக்கு ஆபத்து நேர்ந்தால் அதை பற்றி கவலை இல்லாமல் தன் உயிரை காப்பாற்ற கருத்தாய் இருப்பார். ஓநாய்கள் ஆடுகளுக்கு பெரிய ஆபத்து. கூட்டமாக வரும் ஓநாய்கள் ஆடுகளை வேட்டையாடும். இந்த ஆபத்திலிருந்து மந்தைகளை காப்பது ஆயனுடைய மிக பெரிய பணி. இங்கே இயேசு கற்றுத்தரும் செய்தி, பணத்தை மையமாக வைத்து பணி செய்கின்றவர்களால் உண்மையான பணி செய்ய முடியாது. அன்பு, தியாகம் என்ற அளவுகோல்களை அடிப்படையாக வைத்து பணி செய்கின்றவர்களால் மட்டுமே உண்மையான நிறைவான பணி செய்ய முடியும். பணி என்பது பணத்திற்கான ஒன்றாக இருக்கக்கூடாது. அது அன்பின் நிமித்தமானதாக இருக்க வேண்டும். பணத்தை மையமாக கொண்ட பணியினால் மற்றவர்களுக்குள் பிரிவினையைத்தான் உண்டாக்க முடியுமே தவிர மக்களை கட்டி எழுப்ப முடியாது. ஆடுகளை மேய்க்கும் ஆயர் அந்த ஆடுகளுக்காக தம் உயிரை பலியாக்குவது ஓர் அதிசயமான செய்தியாக இருக்கலாம். ஆனால் இயேசுவோ தமது உயிரை நமக்காக நம்மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக கல்வாரியில் சிலுவையில் பலியாகினார். இத்தகைய பேரன்பு கொண்ட ஆயர் நம் மீட்பராகவும் விடுதலை அளிப்பவராகவும் இருக்கின்றார். இவ்வாறு எல்லையற்ற விதத்தில் நம்மை அன்பு செய்யும் பேராயர் நம்மோடு இருப்பதால் நமக்கு குறையேதும் இல்லை. அவரே நம்மை பசும்புல் வெளிக்கு அழைத்து செல்வார், நம் தாகத்தை தணிப்பார், நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நமக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் அளிக்கின்ற உயிர் நம்மை கடவுளோடு இணைக்கும் சக்தி கொண்டது. எனவே நம் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பிட வேண்டும், நம் உள்ளம் உவகை கொண்டு களித்திட வேண்டும். உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில்
கலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், இறைவா உன்னை என்று நான் காண்பேன், கண்ணீரே எந்தன் உணவானது, கலைவான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல். இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, தேடியே நாடி வருகின்றது என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாட்டினிலே நல்ல ஆயர்கள் பெருக வேண்டும், நாட்டு மக்களை ஒரே மந்தையாக நிலைநிறுத்தி காக்க வேண்டும், அமைதி சமாதானம் எங்கும் நிலவி உலக மக்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் மன அமைதியோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் நிவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தாமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருக்கிறேன், நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தில் மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்து கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொண்டு, கண்டல் இந்த கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ தொழிலக்கம் சவரி 791 என்று சொல்லிக்கொண்டு, பழமை போல பரிசுத்த வேதாகம் புதிய லூக்காளின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 52 62 முடிய. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இது நேற்று வரை. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அந்த பிள்ளையின் தகப்பனுடைய நாமத்தின்படி அவருக்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவருடைய தகப்பனை நோக்கி, இவருக்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அதற்கு அவர் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
இதன் தொடர்ச்சி சகோதரி நாளைக்கு தொடரணும்னு சொல்லிக்கொண்டு இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீங்கள் மனமுடைந்து போவது மேனோ, ஆட்டி தேட்ட அன்பர் இயேசு இருக்கையிலே நீங்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வது மேனோ, நீங்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வது மேனோ. மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீங்கள் மனமுடைந்து போவது மேனோ, ஆட்டி தேட்ட அன்பர் இயேசு இருக்கையிலே நீங்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வது மேனோ, நீங்கள் அஞ்சி அஞ்சி வாழ்வது மேனோ. திடன்கள் பலன்கள் தோன்றிடாமல் தொடர்ந்து ஓடு, திடன்கள் பலன்கள் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நாம் மனமுடைந்து போகவே மாட்டோம். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நாங்கள் மனமுடைந்து போகவே மாட்டோம். ஆட்டி தேட்ட அன்பர் இயேசு இருப்பதனால், ஆட்டி தேட்ட அன்பர் இயேசு இருப்பதனால் நாம் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டோம், நாம் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டோம். திடம் கொண்டோம் பலன் கொண்டோம் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவோம், திடம் கொண்டோம் பலன் கொண்டோம் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவோம், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவோம். அன்பான இயேசுராஜனுக்கு முன்னும் கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரயாணமாக்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஏசப்பா உங்களுக்கு ஊழலை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிந்து கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜ். மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்தது இணைய முடியாம அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ராஜா ஏற்ற மணவாளனையும் மணவாட்டியையும் திரும்ப இணைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதி எடுத்தவரை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் பெற்றோருடைய கண்ணிகளை துடைங்க தகப்பனே, துடைங்க ராஜா. திருமணம் இணைக்கி வச்சு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பெருக பண்ணுங்க ராஜா, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே, சோதரம் ராஜா. கற்றுக்குள்ள ரீதியில் நிரந்தரமான சமானத்தை கொண்டு வாங்குறாங்க, நிரந்தர சமானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்க கொண்ட புறமைக்கா நன்றி தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டிச்சையும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் வினாடிவனுடைய கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பா வளர்த்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சர்விடவர்றன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை வந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஜான் நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். செல்வி வித்யானந்தன் உங்களை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், நன்றி, வணக்கம். பொது சிந்தனையில் இருப்பின் தரலாம், இல்லாவிட்ட நாங்கள் யோகாக்குள் ஓடி செல்லலாம். ஆடைகளையே நம்ப இல்லாமல் இருக்குது வாணி. பாலாடையா மேலாடையா? அதுதான் ஒரு ஆடையே நம்ப இல்லாமல், வெண்ணீர் ஆடையா ஏதோ நம்ப எல்லாவற்றுக்கும் பொதுவானது. உள்ளாடையா வெளியாடையா? பாலாடை, பாலாடை இல்ல, உள்ளாடையை விட்டுட்டு வெளியாடையை எப்படி போடுகிறார்கள் என்று அதை நம்பி ஒன்றுமே செய்ய முடியாம இருக்குது. நாங்கள் ஒரு எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை என்று இருக்கிறது. குரு என்ற ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறோம். இப்ப அது கருவாகவே மாறுகிறது. அதனால இனிமேல் ஒரு காலமும் யாரையுமே நம்ப கூடாது.
இல்ல அதுக்கா ஒரு ஆள் செய்யற விட்டதுக்கு நாங்க அதுதான் ஒட்டுமொத்தம் சொல்ல ஒரு ஆள் முடியாது. செய்ய ஆனா இது ஒட்டுமொத்தமா 22 பேர் எண்ணுக்குள்ள ஒட்டுமொத்தம் மாதிரி தானே நமக்கு அதைத்தான் படுது. சொல்றேன். ஒருவர் ம் செய்யற குற்றத்துக்காக ம் மற்றவரை சொல்ல இது மொத்தமாகவே இல்ல போன உண்மைதான். அளவு இப்ப நினைக்கிறேன் சொல்லிட்டு 20 அவ்வளோ பேரும் அந்த அந்த உடுப்பு போட்டிருக்கேன் தவிர குரு என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அவர்கள் இல்ல படிக்கிறார்கள் அவர்களும் இப்ப. செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் அது இந்த சரி. நாளில் ஆமா. ம் சரி. என்ன நிச்சயம் சொல்ல இல்லை தானே. ஆ, அது மட்டுமில்லை. இப்ப ஒரு ஆடைகளை பார்த்தா நாங்கள் ஒவ்வொருக்களையும் வணங்குற மாதிரி இருக்கும், மரியாதை கொடுக்கறதுக்கு ஒவ்வொன்றும் அந்த ஒரு இதுதானே, அது சின்னங்கள் தான் மாதிரி தானே அது. இப்ப யாரையா நம்புறது இந்த உலகம்ன்ற மாதிரி அதுதான் முக்கிய சீண்டு போகுது, பிரச்சனையா இருக்கிறது. கேவலமா போகுது உலகம். பணத்துக்காக இதையும் இல்ல செய்வாங்க. ஒருவரை பார்த்து நாங்கள் எப்படி என்றாலும் அப்படியான ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எங்கள் அறியாமல் கையெடுத்து கும்பிடுற ஒரு மனப்பான்மை தான் எங்களுக்கு வருது. இப்ப எங்களுக்கு கையால கொடுக்க வேணுமென்ற மனப்பான்மை மாறுகிறது. உண்மைதான். அந்த அளவுக்கு ம். ஒரு அசிங்கமாக செய்து ஒரு போட்டு செயலை மூத்த வர மறைச்சிட்டு அந்த உடுப்போட மூத்த வர மறைச்சிட்டு போகிறாரு, கேவலம் கட்ட சனம். அதுதான் ஆ. இல்ல எல்லாருக்கும் ஆசாபாசம் இருக்கிறது தான், எல்லாரும் மனிதர் தான். ஆனால் அதுக்காக மிருகத்தனமாக நடப்பது கூடாது அப்ப என்று கூறிக்கொண்டு சரி ம் பொது நாங்கள் சிந்தனை எங்களை இதுவாக வந்தது. நாட்டு வந்தது. நடப்பு எங்க போகுது, பணத்துக்காக எனக்கு என்னவெல்லாம் எனக்கு பண்ணுகின்றார்கள். நேற்று பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன் நானி. மறைக்க வேண்டிய கியூவில போய் கொண்டிருக்கிறோம். இடங்களை மறைக்குது. இல்ல கியூவில போயினம், என்ன என்ன ஸ்டைலா போயினம் பாருங்க. அது அந்த மூட்டையா கொண்டு போற என்ன சாமான் அது? அதைத்தான் நானும் கேட்டேன். இல்ல ஒரே மாதிரி போயினம். அது கூட சாமான்கள், விளையாட்டு சாமான்கள் மாதிரி இப்ப பொம்மைகள் இல்ல அதுகளுக்கு அது சரி, ஒரே மாதிரி இல்ல அப்ப அந்த மூட்டை போகுது. அதுதான் தூர அப்படி போனா அது போலீஸ் பிடிச்சா போல ஒரே லைன்ல போயிடும் உள்ளுக்கு இல்ல போறது. லைனை சொல்ல, அந்த மூட்டை ஒரே ஒரே மாதிரி ஆமா நானும் சூட்கேஸ், ஒரே பார்த்தேன். மாதிரி மூட்டை, ஒரே மாதிரி போகிறார்கள். அது அந்த மூட்டைக்குள்ள என்னடான்னு எனக்கு அறியாவல இருந்தது. அதுதான் என்னன்னு தெரியல. காசு படம் பணியக்கா ஆ காசு படம் இல்ல அதுக்குள்ள இருக்கா, அது சும்மா கோணிப்பை மாதிரி தனி அது. வேற இது மாதிரி நானே தர்ஜினி வரமாட்டாரன்ட்டு யோகாண்டு போட்டுட்டேன், அப்புறம் அழிச்சு போட்டேன். ஓகே இன்றைக்கும் நாளைக்கும் வருவாருன்னு நினைக்கிறேன். என்ன ஓகே நாளைக்கு முனைவீங்களா? நாளைக்கும் வருவேன். சரி. ஓகே நன்றி நன்றி. நேரவுக்கு வர என்ன சிந்தனை நேரம் தமிழ் இருக்கா வெட்டுப்படுது.